வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. எல்லோருக்கும் நேற்று இன்று நாளை சார்பாக ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பூ வடை எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பூ வடையை நீங்கள் ஃபாஸ்டிங் டேஸில் கூட சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வெங்காயம், பூண்டு, சோம்பு எதுவுமே கிடையாது. பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே கடைகளில் விற்கிற மாதிரி கரன்னு இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 3-4 ஹவர்ஸ் வெளியில் வச்சா கூட இது சாஃப்டாக ஆகாது. நல்லா டேஸ்டியாக இருக்கணும்னா நீங்கள் வாழைப்பூவை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இந்த வடை பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வாழைப்பூவை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளோட பாதி வேலை முடிஞ்சிடும். வாழைப்பூ வெளில இருக்கிற அந்த மடலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே உங்களுக்கு பூ இருக்கும் இல்லையா, அதை அப்படியே கிள்ளி எடுத்துகிட்டு கையில் தேய்ச்சிங்கன்னா நடுவில் இருக்கிற நரம்பு வெளியில் வரும். நரம்பு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் பண்ண மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது, வேக வச்சாலும் வேகாது. அதனால் அதை ரிமூவ் பண்ணிடணும். தின்ன ஒரு குச்சி மாதிரி இருக்குங்க, தெரியுது இல்லையா, அதை எடுத்துருங்க. பூவோட கீழே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கும், அதையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பொறுமையாக ஒரு பூலேருந்தும் நீங்கள் இந்த நரம்பை ரிமூவ் பண்ணணும். நரம்பை எடுத்ததுக்கப்புறமா பூவை பொடி பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. அப்போ தான் கருக்காமல் இருக்கும். பருப்புக்கு சமப்பங்கு அளவுக்கு நீங்கள் வாழைப்பூ எடுத்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். பூ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரிஞ்சு நல்லா கஞ்சியாக பொறன்னு சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். உங்களால் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பருப்பை ஊற போட்டுக்கலாம். 1 கப் கடலைப்பருப்பை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஊற வச்சுடுங்க. 2 to 3 மணி நேரம் பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா வடிதட்டில் கொட்டிட்டு எக்ஸஸ் வாட்டர்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த முழு பருப்புலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் பருப்பை நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற பருப்பெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்காமல் கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா வடை உங்களுக்கு கொரன்னு வராது. டீ கடை மாதிரி கரன்னு வரணுன்னா நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கணும். கோர்ஸாக அரைச்சி எடுத்த இந்த மாவை நீங்கள் அந்த பவுலுக்கு மாற்றிட்டு அப்படியே உதுத்து விடுங்க. மாவை நைஸாக அரைக்காதீங்க, கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம முன்னாடியே எடுத்து வச்ச 1 டேபிள் ஸ்பூன் முழு பருப்பையுமே இந்த அரைச்ச மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாயை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாவுலேயே சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக கருவேப்பிலையுமே பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். பருப்பில் வாய்வுத்தன்மை இருக்குங்கிறதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். காரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேஜராக பச்சை மிளகாலேருந்து கிடைக்கும். ப்ளஸ் நம்ம கொஞ்சமாக கலருக்காக மிளகாய் பொடியும் சேர்த்துருக்கோம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அரைச்ச மாவில் இருக்கிற மாய்ஸ்சர் ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் வடை நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் நல்லா அடைச்சி வச்ச 1 கப் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக நறுக்கின வாழைப்பூ சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவை நல்லா கலந்துக்கலாம். உப்பு காரம் எல்லா பக்கமும் ஈவனாக பரவணும் இல்லையா, அந்த மாதிரி உதுத்து விட்டு கலந்துக்க போகிறேன். நீங்கள் அப்படியே மாவை எடுத்து போட்டிங்கன்னா அது உதிரியாக இருக்கணும். நீங்கள் நல்லா அரைச்சிட்டிங்கன்னா இல்லைனா தண்ணி எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உதிரியாக வராது. இன்கேஸ் நீங்கள் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துருங்க. அது எக்ஸஸ் மாய்ஸ்சரை இழுத்துடும். அவ்வளோதாங்க, நம்மளோட மாவு ரெடி. இந்த மாவுலேருந்து நம்ம சின்ன சின்ன பந்துகளாக உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் தட்டி போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு உருட்டி வச்சதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேமை லோக்கு மாற்றிடுங்க. இப்போ ஒரு பந்தாக எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக அமுத்தி பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையில் வச்சு நீங்கள் தட்டையை தட்டுங்க. மாவு ஒட்டுற மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கையை லைட்டாக தண்ணியில் நினச்சிக்கோங்க. ஃப்ளாட்டாக தட்டிட்டு சூடான எண்ணெயில் வச்சு நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா கரன்னு வடை ரெடி ஆகிடும். உள்ளே வேகணுங்கிறதுனால தான் நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறோம். நல்லா பொரிஞ்ச பச்சை மிளகாய், பொரிஞ்ச வாழைப்பூ ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சட்னி இல்லைனா டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். நல்லா ஒரு குளிர் கிளைமேட் இல்லைனா மழை காலத்தில் ஒரு டீயோடு இந்த வடையை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லா வடையுமே நம்ம தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 to 4 ஹவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கரகரன்னு தான் இருக்கும், சாகி ஆகாது. இந்த வடையை உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட நாளைக்கு சந்திக்கலாம். Until then, take care. Bye bye.